ஹாய். ஸோ எப்போவுமே வந்து இன்டோர்லேயே வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக வந்து நான் வெளியில் வந்தேன். வெளியிலனா ஒன்றும் பெருசாக ரொம்ப பார்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இது என்னோட மாடி தான். ஸோ ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் விக்டிம் மென்டாலிட்டி. விக்டிமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னா சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஹெல்ப்லெஸ்னஸ். அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பவர்லெஸ், தே ஃபீல் பவர்லெஸ். அவங்கக்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. லைக் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், பட் தே நெவர் ட்ரை டு அன்லாக் ஆர் ட்ரை டு பிரேக் த சைக்கிள். அந்த மாதிரி என்கிட்ட எந்த பவருமே இல்லை மாற்றுறதுக்கோ, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து மீண்டு வரதுக்கோ, எதிர்க்கிறதுக்கோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை. லைக் என்ன சொல்கிறது, நிராயுத வாணி, அது ஏதோ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ரொம்ப அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, பவரும் இல்லை, எதிர்க்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி வீக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹோப்லெஸ்னஸ் அப்படின்றபோது நம்பிக்கையே இருக்காது. ஏதோ ஒன்று லைஃப்பில் நடந்துருச்சு, இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டே இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கோ நமக்கு லைஃபு சேஞ்ச் ஆகிடும், நம்மளே நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த அக்கௌண்டபிலிட்டியோ அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயம் அவங்களுக்கு. ரெண்டாவது என்னென்னா, இந்த சுச்சுவேஷன்லாம் எனக்கு மாறவே மாறாது. அவங்களே சொல்லிப்பாங்க, என்னோடய லைஃப் இது தான், இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி மாற்றுறது, இல்லை இதுக்கு மேலே மாறுமா, அந்த மாதிரி ஒரு துளி கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இன்றைக்கின்னு பார்த்து காக்கா இப்படி கத்திகிட்டு இருக்குது, சத்தம் போட்டுட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹோப்பே போயிடும். யாராவது வந்து மோட்டிவேஷ்னலாக வந்து பேசினா கூட, அதெல்லாம் இல்லைப்பா, உன் லைஃப்பில் வேணால் அதெல்லாம் நடக்கும், என் லைஃப்லாம் அதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக பாரு, என் லைஃப்பில் இதான் நடந்துகிட்ருக்கு, ஸோ இதுதான் நாளைக்கும் நடக்கும், இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் இதுதான் அப்படின்னு அவங்களே ப்ரீ ஜட்ஜ் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு சார்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான், ஸோ இதுதான் என்னோடய பேட்டர்ன், இதுதான் எனக்கு ரெகுலராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்பே இருக்காது. நல்லது நடக்கும், நம்மளும் சேஞ்ச் ஆகும், நோ. ஸோ அது ஒன்றா. தேர்டு என்னென்னா ரிசன்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கிரட்ஜை. இப்போ யாரோ ஒரு கெட்டவங்க, இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டவங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு கோவப்படுத்திட்டாங்க, இல்லை அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்பவே டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கு, அவங்க மனசை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த விக்டிமாக இருக்கவங்க அவங்களோட மனசுலேயே அந்த ரேஜை அப்படியே வச்சுப்பாங்க, ஹோல்ட் பண்ணிப்பாங்க. கிரட்ஜை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அவங்கள பழி வாங்கணும், இல்லைனா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும். ஸோ இவங்க காட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும், பிகாஸ் தே ஃபீல் பவர்லெஸ். அவங்க எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளரே வச்சுக்கிட்டு இவனுக்கு இப்படி நடக்கும் பாரு, இவனுக்கு இப்படி ஆகும் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கெட்டது யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ யார் அவங்களுக்கு கெட்டது பண்ணாங்களோ அவங்களுக்கும் இது நடக்கணும், சேம் கைண்ட் ஆஃப் இது வந்து நடக்கும் அவங்களுக்கு, நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அது திருப்பி ரிப்பீட்டட்லி யாராவது அவங்கக்கிட்ட பேச போனாவே இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த அந்த கெட்ட விஷயத்த சொல்லி, அதே மாதிரி அவனுக்கு நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து கிரட்ஜெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதையே சொல்லி அவங்க என்னென்னா, அவங்க ஹார்ட்டே வந்து எப்படி இருக்குன்னா, பழிவாங்கிற எண்ணத்துலேயே தான் இருக்கும். எப்போ அவங்கள பார்த்தாலுமே ஒரு கிரட்ஜு அவங்க கண்ணிலே தெரியும். ஸோ வந்து வெஞ்சன்ஸை கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது த்ரூ அவுட் த லைஃப். இது என்னென்னா, அவங்க வந்துட்டு இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எதிராக கேட்டு பேசி, ஏன் இப்படி எனக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனசு ஆறுதல் அடைஞ்சிரும். ஸோ ஒரு கேள்வி கேட்டுவிட கூட, எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுவிட கூட, அங்கேயே வந்துட்டு அந்த கோவமோ அந்த வன்மமோ அந்த காழ்ப்புணர்ச்சி சொல்லுவாங்களா, அதெல்லாம் நின்றுடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்க தைரியசாலி கிடையாது. இவங்க வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, எனக்கு எந்த பவர்லாம் கிடையாது, அவங்க என்னையவே அடக்கி ஒடுக்கி வச்சுருவாங்க. அதனால் வந்துட்டு அவங்கள எதிர்த்துலாம் கேட்க முடியாது, ஆனால் மனசில் வந்து இப்படி நினைக்கிறது. ஸோ அது ஒன்று. ஃபோர்த் என்ன அப்படின்னா, ரிசன்ட்மெண்ட் சொல்லிட்டேன், ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் இதெல்லாம் சொல்லியாச்சா. செல்ஃப் பிட்டி ரொம்ப ரொம்ப மோசம். இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு, ஆனால் இதுதான் ரொம்ப மோசமான விஷயம். எமோஷ்னலி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களே தாழ்த்திப்பாங்க, அவங்களே பாவம், நான் ரொம்ப பாவம், இப்படி பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தாவாச்சு என் மேலே அட்டென்ஷன் வந்துடாதா, எனக்கு யாராச்சும் ஐயோ பாவம்ப்பா, அவளை இப்படி போட்டு நடத்தாதீங்க, அவளுக்கு இப்படி செய்யாதீங்க, அந்த பையனை இப்படி திட்டாதீங்க, அவனை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு யாராவது ஒரு 4 பேர் நம்மளுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம கூட ஒரு கேங்கு சேர்ந்துராதா, நம்மளோட இந்த
இந்த ஃபேஸை பாவமாக வச்சுக்கிட்டாலோ இல்லை பேசுகிறது அப்படியே ரொம்ப சாஃப்டாக பொலைட்டாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் இந்த மாதிரி தான் அப்படி சொல்லி ரொம்ப அடங்கி அடங்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே பாவமாக காமிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு, அதாவது ஹெல்ப் வேணுன்றதுக்காக சொல்கிறது கிடையாது, நான் இப்படி எனக்கு இப்படி கொடுமை நடக்குது, எனக்கு இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம தான் நம்மளை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துக்கணும், நம்ம தான் எதிர்த்து பேசணும், நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் தான் அந்த செல்ஃப் பிட்டிக்குள்ளே போகிறாங்க. பட் இட் நெவர் ஹெல்ப்ஸ். ஸோ வந்து இந்த 4 எமோஷ்னல் குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ். நீங்கள் விக்டிமாக இருக்கீங்க இல்லைனா உங்கள் மைண்ட் செட்டு விக்டிமாக இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டிஸ். ஸோ அதை சொல்ல வந்தேன். அடுத்தது விக்டிமோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.